தமிழ் சொந்தங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கேஸ் விலை, பால் விலை லிட்டர் அதிகமா கொடுத்துட்டு இருக்காங்க. மதுபான கடைகளை அடைப்பேன் என்று மூடுவேன் என்றெல்லாம் சொன்னாங்க. ஒரு 50 கடைகளை கூட அகற்ற முடியவில்லை இந்த டிஎம்கே காரவங்களுக்கு. ஆனால் நான் வெற்றி பெற்றால் மதுக்கடையை ஒழிப்பேன், நீட் தேர்வை ரத்து செய்வேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஏதாவது ஒன்றாவது செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறதா? மக்களுடைய வருமானத்தை சுரண்டி வரியாக எடுத்துக்கொண்டு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே தவிர மக்களை நல்வழிப்படுத்தும் அத்தியாவசிய தேவைகளை விலைவாசியை குறைத்திட வண்ணம் இல்லை. எனவே மக்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து செயல்படுங்க. நேர்மையானவர்களை ஆட்சியில் அமர வைத்தால் நம்மளுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பார்கள், கல்வியை தரமானதாக்கி கொடுப்பார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த நேரத்தில் மக்களே சிந்தித்து செயல்படுங்க. ஏன்னா நம்ம ஓட்டுன்னு இப்ப எலெக்ஷன் வந்த உடனே பாத்தீங்கன்னா நம்ம தெருவெல்லாம் அப்படியே திருவிழா மாதிரி இருக்கும். ஏன்னா திருட்டு பயல்கள்லாம் அப்பதான் ஓட்டு கேட்கவே வருவாங்க. ஏன்னா இந்த ஏடிஎம்கே என்னன்னா அந்த கட்சியோட கூட்டணி, டிஎம்கே என்னன்னா இந்த கட்சியோட கூட்டணி வச்சு என்னாச்சு, பிஜேபி என்ன அப்படி இப்ப 3 கட்சிகள் இருக்கு, பிஜேபி, ஏடிஎம்கே, டிஎம்கே. ஒருத்தர் கூட்டணி. கரெக்டா தேர்தல் பிரச்சாரத்தப்ப வருவாங்க, நாங்கள் நேர்மையானவர்கள் அப்படின்னு வருவாங்க. எந்த விதத்துல நேர்மையானவர்கள்? ஊழல் செய்வதில் நேர்மையானவர்கள், கொள்ளை அடிப்பதில் நேர்மையானவர்களா இருக்காங்களே தவிர மக்களுடைய அடிப்படை தேவைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று யாராவது யோசிச்சிருக்காங்களா? பெட்ரோல் டீசல் விலை எவ்வளவு இருந்தது, இப்ப எவ்வளவு மாறி இருக்கு. நம்மளுடைய உணவு பொருட்கள், ஒரு கடைக்கு போய் ஒரு மளிகை பொருட்கள் வாங்கணும்னா எல்லாம் வரி, அதிகமான வரி இருக்கு. வயிறு வாங்க கடைக்கு போறோம், 3% தான் டாக்ஸ். ஒரு பால் பென் வாங்க போங்க, 18% டாக்ஸ். வரி எதற்கு அதிகமா இருக்குன்னு பாத்தீங்களா? சிந்திச்சு செயல்படுங்க. கொள்ளையடிக்கும் நம்ம நாட்டை கொள்ளையடிப்பவர்களிடம் ஒப்புவிக்காமல் நம்மள மாதிரி சாதாரண ஒரு மக்களுக்கு ஒரு வாக்களிங்கள். உங்க ஒவ்வொரு ஓட்டும் சுயமரியாதையான ஓட்டா விழுறதுக்கு நம்ம தான் மாற்றத்தை கொண்டு வரணும். திருடுற கூட்டம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? திருடிக்கிட்டே தான் இருக்கும். கொள்ளையடிக்கிறவங்க கொள்ளையடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. எனவே மக்களாகிய ஒவ்வொருத்தரும் நீங்க யாருக்கு ஓட்டு போடணும், எப்படிப்பட்ட ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இனியாவது சிந்தித்து செயல்படுங்கள். நம்மளுடைய தலைமுறை சீராகவும் சிறப்பாகவும் வளர. அது மட்டுமல்ல, ஏடிஎம்கே எடுத்துக்கோங்க. இப்போ ஏடிஎம்கே என்ன பண்ணுச்சு? ஸ்டெர்லைட் ஆலையில 14 பேரை கொன்று குவித்ததுக்கு முக்கிய காரணமாக இருந்தது ஏடிஎம்கே அரசு. மக்களுக்கான அரசா இல்லை அது என்ன அரசுன்னு சொல்லுங்க பாப்போம். மன்னராட்சியா இல்ல மக்களாட்சியா என்றே தெரியவில்லை. மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிட வக்கில்லாத அரசு. இவங்க எல்லாம் ஒரு தலைவர்களா சொல்லுங்க? மக்களுடைய கோரிக்கைகளையும் விண்ணப்பங்களையும் செய்து பூர்த்தி செய்து கொடுக்காத அரசு நமக்கு தேவையே இல்லை. எனவே மக்கள் எல்லோரும் சிந்திங்க, செயல்படுங்க. தேர்தல் என்பது கேளிக்கை அல்ல, வேடிக்கை அல்ல. நம்மளுடைய தலையெழுத்தை மாற்ற போகும் அந்த 5 வருட காலம். அந்த 5 வருட காலம் நம்மை கையேந்தி விட்டு பிச்சை எடுக்காமல் நம்மளை நல்ல ஒரு வழிகாட்டும் தலைவரை தேர்ந்தெடுங்கள். உங்களில் ஒருத்தியாக நான் நிற்கிறேன். மத்திய அரசு நம்மளுக்காக என்ன செய்தது? தூத்துக்குடியை மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்டிருந்தது. ஒரு தடவையாச்சும் மோடி நம்மளை பார்த்திருப்பாங்களா? நிவாரண தொகையை வழங்கிச்சா? என்ன ஆச்சு ஏதாச்சும் ஒரு வார்த்தை கூட கேட்கல நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டத்தை. ஆனா எலெக்ஷன் ஒண்ணு இந்த ஒரு மாசத்துல 5 முறை போயிட்டாரு தமிழ்நாட்டுக்கு. எதுக்கு? தமிழ்நாட்டை விற்பனை செய்வதற்காகவா? திகழவே இல்லை. வரி நாளுக்கு நாள் ஏற்றிக்கொண்டே தான் போகிறது. கேஸ் விலை, சிலிண்டர் விலை, பெட்ரோல், டீசல் எல்லாம் விலை உயர்வுதான் ஆகிக் கொண்டிருக்கிறதே தவிர மற்ற எதிலும் உயர்வான நம்மளுடைய மக்களுடைய நிலையை உயர்வான நிலையில் வைக்கவில்லை. எனவே மக்கள் அனைவரும் சிந்தித்து செயல்படுங்கள் என்று உங்களிடம் நான் குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இது கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டும் திருட்டு உலகமடா. தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா, இதயம் திருந்து மருந்து சொல்லடா அப்படின்னு சொல்லி நம்ம எம்ஜிஆர் காலத்திலே பாட்டு பாடி வச்சுட்டு போயிட்டாங்க. எனவே இது கொள்ளையடிக்கிற உலகம்.
நம்ம தான் யாரு நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லி தேர்ந்தெடுக்க வேண்டும். இல்லைன்னா நம்ம நாடு நாசமா போயிருங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எனவே இன்னும் வரும் காலங்களில புதிதான ஒரு நேர்மையான ஒரு தலைவரை தேர்ந்தெடுங்கள், நல்லவரை தேர்ந்தெடுங்கள். அது நம்மள இருந்துதான் ஸ்டார்ட் ஆகணும். யார் ஆட்சிக்கு வர வேண்டாம் என்பதை விட யார் வந்துவிடக் கூடாது என்பதுல முக்கியமா இருங்க. எனவே நம்மளுடைய ஒவ்வொரு வாக்கும் நம்மளுடைய தலைமுறையை காப்பாற்றும். இந்த 5 வருட காலம் நம்மளுடைய குழந்தைகளின் நலன்கள், நம்மளுடைய கல்வி, நம்மளுடைய விலைவாசி உயர்வு எல்லாத்தையும் பாதுகாத்திட நல்ல ஒரு தலைவரை தேர்ந்தெடுங்கள் என்று உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன்.